வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் ஓடிட்டு இருக்க ரெண்டு மொபைல். அது பார்த்தீங்கன்னா புதிய மொபைல் ஓப்போ F29 அண்ட் F29 ப்ரோ அப்படிங்கிற ரெண்டு 5G மொபைல். ஸோ இந்த ரெண்டு 5G மொபைலும் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாமா இல்லை கடையில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கடையில் வாங்கக்கூடிய மொபைல், அதாவது ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய ஒரு மொபைல். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா F29 ப்ரோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் 8GB RAM 128GB வேரியண்ட்டு. F29 ப்ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டு ஆஃபர்லாம் போக 25,200 கிடைக்குது. ஆக்சுவலாக இவங்க என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவோம். SBI அண்ட் ஆக்சிஸ் இந்த ரெண்டு கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அப் டு 10% டிஸ்கவுண்ட். 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 10,000க்கு 1,000 டிஸ்கவுண்ட்டு, 20,000க்கு 2,000 டிஸ்கவுண்ட்டு. அண்டு ஒருவேளை நீங்கள் பழைய மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2,500 உங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே ஆட் ஆகும், கார்டு ஆஃபரும் ஆட் ஆகும் அண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் ஆட் ஆகும். அது ஒரு நல்ல விஷயம். பட் எக்ஸ்சேஞ்ச் எடுக்க வர்றவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு காசை ரெடியூஸ் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ நம்ம கார்டு ஆஃபர் மட்டும் பார்த்துருவோம். இந்த ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 25,200 உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக கிடைக்குது. அண்டு 128 கிடைக்குது. ஆக்சுவலாக ப்ரைஸ் என்னென்னு பார்த்துருவோம். 8GB RAM 128GB வேரியன்ட் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28,000 இருக்குது. ஸோ 28,000ல் ஆஃபர் என்ன கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஆஃபர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2,800 கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ 2,800 எங்கே கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் பேங்க்கில் கார்டு ஆஃபரை உள்ளே இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் நமக்கு இஎம்ஐ டிரான்சாக்ஷனுக்கும் அதான் கொடுக்குறாங்க, நான் இஎம்ஐக்கும் அதான் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 2,800 வந்து ஆஃபர் நல்ல விஷயம், அதாவது பேஸ் வேரியண்ட்டுக்கு. ஓகே, அடுத்த வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB. ஸோ 256GBக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 இருக்குது. ஸோ அந்த 30,000 இருக்கிறதுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு அப்படியே ஷார்ட்டாக செக் பண்ணிவிடுவோம் லைவாக. ஸோ 30,000 இருக்கக்கூடிய மொபைல் 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா 3,000 டிஸ்கவுண்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டு 256GB 8/256. அதை தான் நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் போக ஸோ 27,000க்கு மொபைல் கிடைக்கும். 27,000க்கு மொபைல் வாங்கலாமா வேணாமா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இது வந்து ஆன்லைன் டிவைஸ் கிடையாது, ஆஃப்லைன் டிவைஸு. ஸோ இதில் டாப் வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 12/256 இருக்குது. அந்த 12/256 எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய ப்ரைஸ் 32,000. ஸோ அதில் 32,000க்கு எவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணிடலாம். ஸோ 32,000க்கு 3,200 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ தான் உள்ளபடி நமக்கு டிஸ்கவுண்ட் போடுறாங்க, ஏன்னா இது கடையில் கிடைக்கிற மொபைல். ஸோ இப்போ நான் காமிச்சது எல்லாமே ஃப்ளிப்கார்ட்லேருந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா இதை விட உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும், எக்ஸ்ட்ராவாக கிஃப்ட்டும் கிடைக்கும். ஸோ அதனால் கடையில் போய் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 30,000 மொபைலில் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ MediaTek Dimensity 7300 எனர்ஜி அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் யூஸ் பண்ணி இவங்களுடைய சப் பிராண்ட் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 70 டர்போ அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து அண்டர் 15,000லேயே உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருவாங்க, 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 80W சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். அண்டு குவாட் கர்வ்டு டிஸ்பிளேவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி கிடச்சிரும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டியூரபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அண்டு தண்ணிக்குள்ளேயும் போட்டு விளையாடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதை ஃப்ரீஸ் பண்ணியும் வச்சுக்கலாம்னு போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, அதையும் மைண்டில் வச்சுங்க. ஸோ தண்ணியில் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தண்ணியில் போட்டு விளையாடுங்க. அண்ட் IP66, 68, 69 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். பட்டு தண்ணியில் போட்டால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 18 லிக்யூட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு போடுறாங்க. 18 வகையான டிஃப்ரெண்ட் வெரைட்டி சர்ஃப் எக்ஸல் இல்லை லிக்யூடு இல்லை ஆலா ஷாம்பு குழம்பு சாக்கடை எதில் போட்டாலும் இந்த மாதிரி வெரைட்டியாக ரசம் கறி குழம்பு கருவாட்டு குழம்பு எதில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு 18 வகையான ரெசிஸ்டண்ட் எதில் போட்டு டெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ எப்படி டெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு மொபைல் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 180 கிராம் தான் வெயிட்டு, 7.55 mm தான் திக்னஸ்ஸு. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. அண்டு கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஸ்லிம்மாக சூப்பராக இருக்கும். அண்டு குவாட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். IR பிளாஸ்டர் கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட் இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 5G பூஸ்டப் வேறு பண்ணுறாங்களாம். 5G வந்து உங்களுக்கு டவர் கிடைக்காத இடத்துலையும் டவர் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் மாதிரி தான் தோணுது. அண்டு வேறு என்ன எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருக்காங்க.
ஓகே, இப்போ F29 அப்படிங்கிற மொபைலுக்கு வரும். ஸோ இதுலேயும் நமக்கு ப்ரீ ஆர்டர் அப்படின்னு போடுறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 21,600 போடுறாங்க. அப்படின்னா 400 கம்மியாகுது. ஸோ 24,000 ப்ரைஸ் வச்சுருக்காங்களா? ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்பிஐ அண்ட் ஆக்சிஸ் 2 கார்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அப் டு 10% அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக ஒரு 2000 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓகே, 2 கலர் வேரியண்ட் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிங்க. அண்டு இதை நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா இதுலேயும் பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 8128 ப்ரைஸ் 24,000. ஸோ 24,000ல் 10% போட்டிங்கன்னா 2,400. ஸோ 2,400 போக உங்களுக்கு 21,600 உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்த ப்ரோ வெர்ஷனில் பார்த்த எல்லா விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு தண்ணியில் போடலாம், குழம்புல போடலாம், 18 வகையான லிக்யூடில் போடலாம். கீழே தூக்கி போட்டாலும் மொபைல் உடையாதுன்னு சொல்கிறாங்க. எல்லா ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்டு ஷாக் அப்சார்பர் வேறு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால் கீழே போட்டிங்கன்னா உடையாதுன்னு சொல்ல முடியாது. கிளாஸ் உடைய தான் செய்யும். அண்டு ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 2 ஏதோ கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து 7i கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக 5G பூஸ்டப் இதுலேயும் இருக்குது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்ரி அண்டு 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அங்கே 6000 mAh, இங்கே 6500. அங்கே 80 வாட்டு, இங்கே 45 வாட் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வேரியண்ட்டு கிட்டத்தட்ட அங்கே பிளாக் ஒயிட்டு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். இன்னொன்று ப்ளூ கலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொடுத்துருக்காங்க. பட் ப்ரோ வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 7.65 mm வந்து திக்னஸ் இருக்குது. அங்கே 55 mm இருந்தது. வெயிட்டு பார்த்தீங்கன்னா 185 கிராம் அண்டு 189 கிராம் இருக்குது. ஸோ 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கலர் வேரியண்ட்டும் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது. ஓகே, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணுங்கள். பட் ப்ரைஸ் தான் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. மற்றபடி இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, ஸோ இதையும் ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கலாம் போல இருக்குது. அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த 6 Gen 1 அப்படிங்கிற சிப்செட் பார்த்தீங்கன்னா விவோ T3X அண்ட் IQ Z9X இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 10,000 11,000 கிடைக்கும். ஸோ அதில் இருக்கிற அதே சேம் சிப்செட்டு. பட் இதில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே இருக்கும். அண்டு கேமரா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாலாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு F29 கேமராவை பார்த்துருவோம். ஸோ 6 Gen 1 ப்ராசஸர், 50 MP மெயின் கேமரா, 16 MP செல்ஃபி கேமரா, 6.7 inch தான் டிஸ்பிளே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 1200 nits தான் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 தான். பட் ப்ரைமரி கேமரா, மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 Gen 1 இருக்கக்கூடிய ப்ராசஸர் இருக்கக்கூடிய 29ல் பார்த்தீங்கன்னா ஓப்போ F29ல் 50 MP மெயின் கேமரா, சாம்சங்கோடைய சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்டு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா சோனி IMX 480 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேமராவில் 4K 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபியில் உங்களுக்கு 1080p 30 FPSல
எல்லாருக்கும் சேர்த்து தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்டு கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆஃபர் அதிகமாகவே இருக்கும் கம்பேரிங் டு ஆன்லைன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஆஃப்லைன் டிவைஸு. கடையில் போய் வாங்குறவங்களுக்கு இது செட் ஆகும், ஆன்லைனில் மொபைல் வாங்குறவங்களுக்கு இது செட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.